மதுரையில் பாருங்கள் ஒரு கேம்ப் நடந்துச்சு. வாலிபர் மகனா வாலி பையன். அங்கே ஒருத்தர் கொடுத்துப்பார், கத்தர் கொடுத்துப்பார், ஒரு நாள் விட்டு போக மாட்டேன். வச்சிருந்த பணம் பைசா கொடுத்துப்பான்னு சொன்னார். நானும் விசுவாசத்தில் அவ்வளோதான் எடுத்து போட்டேங்க. இப்போ பாக்கெட் காலி. நேராக பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறேன். பாக்கெட்டில் என்ன கிடையாது, பஸ்ஸுக்கு காசு கிடையாது. பிசாசு சொல்கிறான், அட கோம்பையா விசுவாசம் எல்லாம் அள்ளி போட்டு இதே ஆண்டவர் சொன்னார் விசுவாசம்னு. என் கூட வந்தவங்கெல்லாம் பஸ் ஏற்றி போயிட்டாங்க. கடை இருக்குது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் கடை. அவனை என்ன பைத்தியக்கார மாதிரி பார்க்குறான். ஏன்னா 5 மணிக்கே வந்து நின்னான். பார்ப்பாங்கல்ல. ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே கொஞ்சம் கேவலமாக இருக்குது, எல்லாம் இருட்டிட்டு. பஸ் ஸ்டாப்பில் தனி மனுஷன் அப்படி நிற்கிறேன். பின்னால் ஒரு கை அப்படி நிற்கும்போது பின்னால் ஒரு கை படிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சக் தாறுமாறான பயத்தில் சலனத்தில் தண்ணி பார்க்குறேன். செக்கோசிலியாவில் இருந்து பீட்டர் ஜான்சன் ஒரு பிரதர், 4 பழக்கம். அவர் லீவுக்கு மதுரைக்கு வந்திருக்கிறாரு. அவர் அந்த வழியே போனவர் டக்குன்னு என்னை கண்டவுடனே நான் மேலே வீட்டார் மாடின்னு ஜபிக்கும்போது பிரதர் தானே ஆண்டு காமிச்சார். நேராக கிட்ட வந்தார். பிரதர் திலகராஜ் ஹவாரியம், நல்லா இருக்கேன், என்ன இங்கே நிற்கிறீங்க? சும்மா நம்ம அப்படி தான் சொல்லுவோம், கற்று விட மாட்டோம்ல. பிரதர் நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் கத்திரியாண்டு தெளிவு பேசிட்டார். என் பிள்ளை பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான், ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான். நீ போய் அவன் தேவையான கொடு. அவர் எனக்கு சாப்பாடையும் வாங்கி தந்து 10 ட்ரிப் பஸ் போயிட்டு வரக்கூடிய பணத்தையும் கையில் தந்து, நான் வேண்டான்னு சொன்னேன். அவர் சொல்ல இல்லை கத்தர் என்கிட்ட சொன்னார், கத்தரில் என்கிட்ட சொன்னார் வாங்கி தான். அவன் வாங்கி பாயில் பைசா வச்சுட்டு அவர் போயிட்டார். அடுத்த பஸ் வந்துச்சு. கெம்பேடுத்து யாருனேன் 10 முறை போயிட்டு வர்றதுக்கு பைசா இருக்குது. அந்த பஸ்ஸில் யார் இந்த விம்மியை அழுதேன், இவ்வளோ கனப்படுத்துறீங்களா ஆண்டவரை? ஆண்டு சொன்னார், சிங்கக்குட்டியில் தாடிச்சு பண்ணியா இருக்கும், காத்திர தேடி ஒரு நாள் குறைபடாது, என்னை நம்புறவங்களை கைவிட்டதே கிடையாதுன்னு சொன்னார். ஒரு நாள் ஆண்டு வெக்கப்படுத்த விட மாட்டார்.